Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு Chaco Nuts Cake தான் பார்க்க போறோம். அதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைன்றதை நான் சொல்லிடுறேன். மைதா வந்து நான் 1.5 கப் மெஷர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். சுகர் வந்து 1.5 கப்புக்கு 3/4 கப் சுகர். பட்டர் வந்து 1/3 கப் எடுக்க போகிறேன். நான் காட்டுறதுக்காக இங்கே வச்சுருக்கேன். ஆனால் நான் அளக்கும் போது 1/3 கப் தான் போடுவேன். இது வந்து 1.25 கப்புன்னு இது 1/3 போதும். பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூன் வச்சுருக்கேன். பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் வச்சுருக்கேன். நட்ஸ் வந்து பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ நட்ஸு, வால்நட் என்னென்ன உங்கள்கிட்ட இருக்கோ எல்லாத்தையும் இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இது மேலே நம்ம இதுக்கு தான் ட்ரெஸ்ஸிங்க்கு தான் இதை வச்சுருக்கோம். சாக்கோ சிப்ஸ் வச்சுருக்கேன். வனிலா எசன்ஸ் வச்சுருக்கேன். இதெல்லாம் தான் தேவை. இதை வச்சு நம்ம ஒரு கேக் வந்து எவ்வளோ ஈஸியாக பண்ணலாம். இது ரொம்ப டைமும் ரொம்ப உடனே குயிக்காக முடிஞ்சிடும். கேக் பண்ணுறதும் பொருளும் உங்களை தான், வேறு எதுவும் இல்லை. இதை வச்சு நம்ம ஒன்று ஒன்றா பண்ணலாம். இது எப்படி பண்ணுறதுங்கிறத இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. நான் வந்து மெல்ட் பண்ண பட்டரும் சுகரையும் ஒன்றா அதில் போட்டிருக்கேன். இதை பீட் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு 80 கிராம்ஸ் பட்டர். ஏன்னா நான் 250 கிராம்ஸ் வந்து ஃப்ளார் எடுத்துருக்கிறதுனால 80 கிராம்ஸ் பட்டர் போட்டிருக்கேன். இதோட சுகரையும் நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதை நான் பீட் பண்ண போகிறேன். நல்லா பீட் பண்ணணும். நான் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணி இதை பீட் பண்ண போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவையும் மில்க்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பீட் பண்ண போகிறேன். இப்போ வந்து நான் கொஞ்சமாக பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா போட்டு பீட் பண்ண போகிறேன். இப்போ இதை நம்ம நல்லா பீட் பண்ணியாச்சு. இந்த இதில் இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த கன்சிஸ்டன்ஸ் தான் கரெக்டு. இதை வந்து நம்ம இப்போ பேக்கிங் ட்ரேக்கு மாற்றிடலாம். நான் இந்த பேக்கிங் ட்ரேக்கில் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். நீங்கள் இது வந்து பேக்கிங் ஷீட் இல்லை அப்படின்னா இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா ஆயிலால் இல்லை பட்டரால் க்ரீஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அந்த மைதா ஃப்ளவர் போட்டு இப்படி டஸ்ட் பண்ணிட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் இதாகிடும். அதுக்கு பிறகு நீங்கள் இந்த பேட்டரை ஊற்றலாம். நான் பேக்கிங் ஷீட் இருக்கிறதுனால பேக்கிங் ஷீட் வச்சு போட்டுக்கிறேன். இப்போ இந்த பேட்டர் இதில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இப்போ இந்த பேட்டர் எல்லாமே இதில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இதை நல்லா டேப் பண்ணிக்கிறேன். இது நல்லா டேப் பண்ணிட்டிங்கன்னா அதில் ஈவனாக எல்லா இடத்துலையும் இதாகிடும். அந்த போர்ஸ் இருந்தால் கூட இதாகும். அதுக்காக இப்போ வந்து இது மேலே நான் இந்த நட்ஸ் எல்லாம் போட போகிறேன். இப்போ அந்த சாக்கோ சிப்ஸையும் அங்கங்கே வைக்க போகிறேன். இப்போ இந்த சாக்கோ சிப்ஸு நட்ஸ் எல்லாத்தையும் நம்ம போட்டாச்சு. இதை வந்து நம்ம பேக் பண்ண போகிறோம். இது நான் வந்து 180 டிகிரியில் வச்சு மைக்ரோ ஓவனில் 25 மினிட்ஸ் 180 டிகிரியில் வச்சு பண்ண போகிறேன். நீங்கள் வந்து இட்லி பாத்திரம் இருந்தால் கூட அதில் கீழே வந்து உப்பு போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சு இதை வச்சு ஒரு 40 மினிட்ஸ் அந்த மாதிரி வச்சிங்கனாலும் இது பேக் ஆகும். இது ரொம்ப ஈஸி தான் பண்ணுறது. டைமும் ரொம்ப கம்மியாகும். ஒரு 20 மினிட்ஸில் நம்ம இந்த இதை முடிச்சிடலாம். இதை பேக் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது 25 மினிட்ஸ் ஆச்சு. இந்த கேக் ரெடி ஆகிடுச்சு. நல்லா இது பார்த்திங்கன்னா தெரியும். இந்த இதை நான் வந்து ஒரு இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இந்த கேக் இப்போ ரெடி ஆகிடுச்சு. நான் இதில் கொஞ்சமாக சாக்லேட் சிரப் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப 20 மினிட்ஸில் இந்த கேக்கை நீங்கள் ரெடி பண்ணிடலாம்.
இது நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பசங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். நட்ஸ் இதெல்லாம் போட்டுக்கணும், நல்லாயிருக்கும் இந்த கேக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்